சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞான ஆசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 75வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுடன் உள்ளது. 75வது பாடல். நீரிலே மூழ்கிலும் என் நித்தம் அருச்சிக்கிலும் என் பாரிலே சுற்றி பணியிலும் என் வேரிலே ஊற்றிருந்தாலன்றோ உயிர்க்கு உறுதி ஒன்று இரண்டும் அற்றவனே சொக்கநாதா. அருமையான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. அதாவது பெருமான் இந்த குணத்தன் இந்த தன்மையன் ஏதாவது சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒன்று இரண்டுன்னு குணம் குறி அனைத்தையும் கடந்த சொக்கநாத பெருமான் அவரை நாம அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, உலகம் முழுக்க சுத்தி உலகத்துல இருக்கிற எல்லா சிவாலயங்களையும் பணிஞ்சா கூட நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. தினம் காலையில மத்தியானம் சாயங்காலம்னு இந்த சந்தி பொழுதுகள்ல எல்லாமே எழுந்து உட்கார்ந்து பெருமான அர்ச்சனை செய்துட்டு இருந்தாலும் பிரயோஜனப்படாது. உலகத்துல இருக்கிற எல்லா புண்ணிய நதியும் தேடி போய் அதுல நீராடினாலும் புண்ணியம் கிடையாது. அப்ப நிஜமான புண்ணியம் எதுல இருக்கு அப்படின்னா, ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்றாரு. ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் நல்லபடியா வளரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல இருக்கிற அந்த பட்டையவோ அல்லது இலைகளையோ மட்டும் பராமரிச்சா பத்தாது, அந்த வேருக்கு நீர் ஊத்தணும். யோசிச்சு பாருங்க, அந்த வேருக்கு நீர் ஊற்றினால்தான் ஒரு மரம் செழிப்பாக வளரும். அதை விட்டுட்டு மேல மட்டும் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம், தண்ணி ஊத்தல அப்படின்னா மரம் வளருமான்னா வளராது. அதனாலதான் வேரிலே நீர் வேண்டும். இதுல பாருங்க, இந்த உலகத்துல நீங்க என்ன வேணாலும் எடுங்களேன். நாம இன்னைக்கு சொல்றோம்ல, புவியீர்ப்பு சக்தின்னு ஒண்ணு சொல்றோம். மேல இருந்து எதா இருந்தாலும் கீழே தான் விடும். ஆனா ஒரு மரம் மட்டும் பாருங்க, புவியீர்ப்பு சக்திக்கு எதிர்த்து நிக்குது. தண்ணிய கீழே தானே ஊத்துறீங்க, ஆனா அந்த தண்ணிய எந்த பம்ப் சிஸ்டம் வச்சு அந்த தண்ணி மேல போகுது? இயற்கை. அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. என்னன்னா, நீங்க இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கைக்கு நியதி என்று ஒன்று பார்த்தோம்னா புவியீர்ப்பு சக்தி. ஆனா பெருமானை அடைவதற்கு இந்த புவியீர்ப்பு சக்திக்கு எதிர்த்துதான் நாம நிக்கணும். ஒரு மரம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி கீழே தண்ணி ஊத்துறீங்க. எந்த மாதிரி இப்போ நம்ம வீட்டுல கிணறு இருக்கு, ஒரு கிணறு இருக்கு, போர் இருக்கு அப்படின்னாக்க அதுல இருந்து தண்ணிய மேல ஏத்தணும்னா நம்ம என்ன பண்றோம்? ஏதோ ஒரு சக்தி இயந்திரத்தை வச்சுதான் தண்ணிய மேல ஏத்துறோம். ஆனா ஒரு மரம் எப்படி ஏத்துது அந்த தண்ணிய? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு இலைக்கும் அந்த தண்ணி போகுது இல்லையா? அப்ப உள்ளுக்குள்ளாலேயே ஏதோ ஒரு சக்தி இருக்கு இல்லையா? அந்த சக்தி தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய சக்தி. அப்ப என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ளால இருந்து வெளியில வரணும். நான் வெளியில வேஷத்துக்காக ஊரு ஊரா சுத்துறதும், நான் தண்ணி குளமும் ஆறும் பார்த்து குளிக்கிறதும், பெருமானுக்கு பூசை பண்ற பேர் வழின்னு சொல்லிட்டு 2-3 மணி நேரம் உட்கார்றதும் பிரயோஜனம் கிடையாது. அது எல்லாமே வெளித்தோற்றம். எங்க நாம செய்யணும் அப்படின்னா, மனசுல அகப்பூசை முடித்து கொண்டு தான் வெளிப்பூசைக்கு வரணும். நம்மளுடைய சிவாச்சாரியார்கள்லாம் பாருங்க, முக்காவாசி அவங்க பூசை பண்ணும்போது வீட்டுல அகப்பூசையை முடிச்சிட்டு தான் அப்புறமா பரார்த்தமாட்டு கோயிலுக்கு வழிபாடு செய்வாங்க. அகப்பூசை முடிக்காமல் புறப்பூசையால் பிரயோஜனம் இல்லை. அகம் சுத்தமாக இல்லாமல் வெளியில் சுத்தம் செய்து பிரயோஜனம் இல்லை. அகத்தில் வழிபாடு செய்யாமல் புறத்தில் வழிபாடு செய்து பிரயோஜனம் இல்லை. அப்ப நாம என்ன செய்யணும்னா, உள்ள இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு குறிப்பு. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? வெளியிலேயே நின்றுடுறோமே ஒழிய உள்ள போறது இல்ல. நம்ம நிறைய 2 மணி நேரம் பூசை பண்ணான்னு அவன் சொல்லணும்பா. நாம கோயிலா போறோம், இத்தனை கோயில் போயிருக்கிறாங்கன்னு அவங்க சொல்லணும்பா. இந்த கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போனேன் அப்படின்னு போட்டோ எடுத்து Facebookல போடணும், இன்ஸ்டாகிராம்ல போடணும்னு நினைக்கிறோமே. மனசார நாம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நம்மை பார்த்து இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஆள் சிவபெருமான் மட்டும்தான். உலகத்துல இருக்கவங்க சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நான் வந்தனா இல்லையான்னு எனக்கு அட்டெண்டன்ஸ் போட வேண்டியது சிவபெருமான் மட்டும்தான். அப்ப நாம செய்ய வேண்டியது என்னன்னா, மனசுல இருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த 75வது பாடல் சொல்லக்கூடிய
அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.